நாசரேத்தில் ஓய்வூதியத்திற்காக 25 ஆண்டு காலமாக போராடும் விஜயலட்சுமி என்ற பெண்ணின் போராட்டத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ள அந்த பெண்ணின் கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா அரசு? பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பெருமாள்சாமி கோவில் தெருவைச் சேர்ந்த கார்த்திகேயன் சுந்தரவள்ளி தம்பதிக்கு ஒரு மகள் மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். தம்பதிகள் இருவருமே அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இவர்களுடைய மகள் விஜயலட்சுமி சிறு வயதிலிருந்தே உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருமணம் ஆகாமல் இருந்து வருகிறார். தற்போது நாசரேத் ஜெயபாண்டியன் தெருவில் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வரும் இவருக்கு வயது 54. விஜயலட்சுமியின் தாய் தந்தை இருவரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களுக்கு திருமணம் ஆகாத மகள்களுக்கு வழங்கப்படும் வாரிசுதாரர் ஓய்வூதியம் வேண்டி விண்ணப்பித்துள்ளார். இதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டார கல்வி அலுவலகம் என பல்வேறு அலுவலகங்களுக்கு விண்ணப்பித்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இப்போது கிடைத்துவிடும் அப்போது கிடைத்துவிடும் என காத்து கிடக்கிறார் விஜயலட்சுமி. இந்த அலுவலகத்தில் கேட்டால் அங்கு கேட்க வேண்டும், அந்த அலுவலகத்தில் கேட்டால் இங்கு கேட்க வேண்டும் என கடந்த 25 ஆண்டு காலமாக எந்தவித வருமானமும் இன்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுக்கும் உணவை வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு இதுகுறித்து மனுவும் அளித்துள்ளார். அதிலும் எந்த பயனும் இல்லை என்பதை கண்ணீர் மல்க கூறுகிறார் விஜயலட்சுமி. கொண்டு போனாங்க, எல்லா தபாலும் கொடுத்தாச்சு, இந்த தபால் சரியில்லை அந்த தபால் சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்க. திருப்பி ஏதாவது கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க. திரும்ப சர்டிஃபிகேட்டே நிறைய கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு ஸ்டாலின் தான் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கணும். இதுகுறித்து அவருடைய பக்கத்து வீட்டார் கூறுகையில் அக்கம் பக்கத்தினர் அவ்வப்போது உதவுவதாகவும் ஓய்வூதியம் வேண்டி விஜயலட்சுமி அலைந்து திரிந்து போராடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் அங்கே ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அன்னையிலேருந்து எனக்கு தெரியாம அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி அலைஞ்சிட்டு தான் வரா. இந்த ரேஷன் வாங்கி இந்த காரணம் செய்யல ஐயா கொடுக்க 1000 ரூபா வச்சுதான் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனிக்காங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணுவீங்க, இந்த நாட்டுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இவ்வளையும் காப்பாற்றுங்க. முதலமைச்சரின் மகளிர் உரிமை தொகையை வைத்து அவ்வப்போது அவருக்கு தேவையானதை செய்து கொள்வதாகவும் ஓய்வூதியத்தை அரசு விரைந்து வழங்கினால் விஜயலட்சுமிக்கு அது பேருதவியாக இருக்கும் என்று கூறுகின்றனர் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபடி நடவடிக்கையும் எடுக்கவும் மாட்டுக்காங்க. நாங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதிகமாக சாப்பிடாம படுத்துக்கிடுவா, நாங்கள் தான் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபா அந்த ஐயா கொடுக்குற 1000 ரூபா வச்சு தான் அதை வச்சு வீட்டு வாடகையும் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவா. சாத்தாங்குளம் போனோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம். அங்கேயும் போனதில் அங்கே பேட்டி அங்கே எங்கே கொடுத்தாங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒன்றும் செய்ய மாட்டேக்காங்க. ஐயா தான் எல்லாம் செய்யணும். முகஸ்டாலின் ஐயா தான் எல்லாம் நடவடிக்கை எடுத்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. எனவே அரசு அதிகாரிகளின் திருமணம் ஆகாத பெண் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் வாரிசுதாரர் ஓய்வூதியத்தை தனக்கு வழங்க வேண்டி சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் விஜயலட்சுமி. 25 ஆண்டு கால ஓய்வூதிய கோரிக்கை போராட்டத்திற்கு சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக முதலமைச்சரை நேரடியாக சென்றடைந்து தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் விஜயலட்சுமி. சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.